அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் அக்டோபர் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த பலன்களே பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமை ஆரம்பித்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள். இந்த வாரத்தில் நம்ம முதல்ல கிரக நிலைகளை பார்த்துட்டு முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்துடலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி கடகராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன், விருச்சிக ராசியில் செவ்வாய் புதன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மெயினாக இந்த வாரம் ஸ்பெஷல் என்னென்ன விஷயங்கள் நல்லது இந்த வாரத்தில் இருக்குன்னா, இந்த வாரம் ஜெயந்தி வாரம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, இந்த வாரம் அக்டோபர் 29ஆம் தேதி புதன்கிழமை, அக்டோபர் 29 புதன்கிழமை அஷ்டமி. புதன்கிழமை வரதுனால புத அஷ்டமி, அன்றைக்கி துர்காஷ்டமி, கோஷாஷ்டமி. யாரெல்லாம் அஷ்டமி திதியை பிரமாதமாக கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க அல்லது அஷ்டமி திதியில் பூஜை போடணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக அக்டோபர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. நமக்கு தெரியும் பன்னீர் ஆழ்வார்கள். இந்த பன்னீர் ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வாருடைய ஜெயந்தி அன்றைக்கு, அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவருடைய ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். அடுத்து அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை, அதே 17 ஆழ்வார்களில் நமக்கு பூதத்தாழ்வாருடைய ஜெயந்தி அன்னைக்கு இருக்குது வெள்ளிக்கிழமை. நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை பேயாழ்வாருடைய ஜெயந்தி. அதனால தான் ஜெயந்தி வாரம்னு சொன்னேன். அப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த 3 பேருடைய ஜெயந்தி அடுத்தடுத்த நாட்களில் வர்றது. நம்முடைய பன்னீர் ஆழ்வார்களை நம்ம வழிபாடு பண்ணுறது, பெருமாளையே வழிபட்ட மாதிரி அவங்களுடைய அனுகூலம் கிடைக்கிற மாதிரியான நாட்கள் உண்டு. அடுத்தபடியாக நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி. அன்றைக்கி துவாதசியும் அன்றைக்கி இருக்க 2 பாராயணம் பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம். அடுத்து நவம்பர் 3ஆம் தேதி திங்கக்கிழமை, அன்றைக்கி சுப முகூர்த்தம், அன்றைக்கி பிரதோஷம். அன்றைக்கி திங்கக்கிழமை வரதுனால சோம பிரதோஷம். ஸோ நமக்கு தெரியும் பிரதோஷத்தை அன்றைக்கி நந்தியும் பெருமானியும் கைலாசபதியும் வழிபாடு பண்ணுறது, அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி சந்திர பகவானுடைய ஜெயந்தி. அது மட்டுமல்ல திருமூலருடைய ஜெயந்தி. நவகிரகங்கள் நமக்கு 9ல் சந்திர பகவான் தெரியும், அவருடைய ஜெயந்தி அன்றைக்கி இது செவ்வாய்க்கிழமை வருது. அது மட்டுமல்ல திருமூலர் ஆக இரவா புகழடைஞ்ச சித்தருடைய திருமூலருடைய ஜெயந்தி அன்றைக்கி தான். ஆக இந்த வாரத்தில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், சந்திர பகவான் அந்த திருமூலர் அத்தனை பேருடைய ஜெயந்தியும் வர்றதுனால இந்த வாரம் எவ்வளோ தூரத்துக்கு நாம் இறை அருளாடு கூட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லது. இனி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ரொம்ப அடக்கி வாசிக்கணும். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம்னு அர்த்தம். புதனும் அங்கே தான் இருக்கார். அவர் சனி பகவானுடைய நட்சத்திரம், சனி 12ல் இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இது ரொம்ப முக்கியம். யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கறது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இறை அருளை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது மட்டுமல்ல, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பிஸ்னஸில் நார்மல் தான். பிஸ்னஸில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, சொந்தமாக லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க, இடம் வாங்க நினச்சவங்க, வீடு வாங்கணும், வீடு கட்ட நினச்சவங்கெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லா விஷயத்துலையும் இந்த வாரம் பொறுமையாக இருங்க. புதிய முயற்சிகள் நமக்கு ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா பெருசாக ஒன்றும் இல்லை. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு வச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க. ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்க பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சனி பகவான் மட்டும்தான் பார்க்குறாரு. வேலை ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு இருக்கும். பட் அந்த வேலையில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னா கண்டிப்பாக இல்லை.
வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். ஸோ நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைசேஷன் ஜாபில் இல்லை. ஆக இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரக ரீதியாக உங்களுக்கு இல்லை. அதுலேயும் உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருந்து ராகுவோடு இருக்கார். அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு நன்மையாக இருக்குது. அது எது அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் ஏதாவது ரேஸில் அல்லது லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷனும் இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது அத்தனையிலையும் கவனம் செலுத்துவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இறை அருளை கூட்டுறீங்களோ நல்லது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருந்து அதுக்காக லோனுக்காக நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியே விட்டு வெளியேற்றப்பட்டவங்க, வயசானவங்க, நீங்கள் அத்தனை பேருக்குமே ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். போனஸோ, அரியர்ஸோ, இன்சென்டிவோ, ஹைக்கோ எதிர்பார்க்குறவங்களுக்கு அதெல்லாமே கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் டிஸ்பியூட் இருக்கவங்க, லிட்டிகேஷன் இருக்கிறவங்க, நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க, உங்களுடைய சுப்பீரியர், கொலீக்ஸ், சப்பார்டினேட் அத்தனை பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வரும். உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சங்களோ மாற்றங்களுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. எனக்கு சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது, டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாமே கிளியர் ஆகும். யாரெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்களோ நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள், உங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, அதனால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கள, பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஆக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அத்தனை ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாரமாக இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். வாகனசாரம் சனி 10ல் இருக்கார். 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வேலை வாய்ப்புகளை சொல்வது. ஸோ வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், போனஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு போனஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலையில் எஃபர்ட் எடுத்து ரெக்கக்னைஸ் இல்லைன்னா கூட இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும்.
அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் இருக்கிறது. யாரெல்லாம் நல்ல லேபர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ, ஸ்கில்டு லேபரை கண்டிப்பாக கிடைப்பாங்க. அது மட்டுமல்ல, எத்தனை விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் அவங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையுமே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக உண்டு. நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம், கடன் கிடைக்கும், லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. லோன் அப்ளை பண்ணி நீங்கள் சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மனைவியின் மூலமாக தன வரவு அல்லது எதிர்பாராத பொருள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் லாபம் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களா, உங்களோட ப்ரொடக்ஷன் தகுந்த நல்லா சேல்ஸ் இருக்குது. இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். ஃபர்தராக உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், வீசா எதுவும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. நீண்ட தூர ஜேர்னி பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான பிளானிங், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கிளிக் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு கலைத்துறை மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள், புகழ் கூடும். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் வேண்டானவங்க, தள்ளி போனவங்க திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது. எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. கெஸ்ட்டு யார் வீட்டுக்காக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது. எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. பெரிய லெவலில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களா கிடைக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இப்படி இருக்கிறது உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆகையனால் நீங்கள் லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இதுவே இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிப்பதற்கான வாரமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறது. நீங்கள் அடிப்படையில் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த வாரத்தில் பெருசாக ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டு இதிலெல்லாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாமல் நார்மலாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ப்ராஃபிட் கைக்கு வரதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை என்பது இருக்கும். கடந்த காலங்களில் எனக்கு வயசாகிடுச்சு, வேலையை விட்டு வந்துட்டேன், அது வெளியேற்றப்பட்டேங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ஜாபில் பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேங்கிறவங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயே உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. அதனால் அது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இது அத்தனையும் இருக்குது. தேவையில்லாமல் உங்களோட காலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக லாஸு கெயின் ரெண்டுமே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடரும். உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருந்து குருவிட இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதோ, கடன் கொடுக்குறதோ,
திரும்ப நீங்கள் யாருக்கும் சுருட்டி கொடுக்குறதோ இதிலெல்லாம் ரொம்ப யோசித்து செய்யுங்க. எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்க நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணுமோ டைரெக்டாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை இதெல்லாம் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு, ஞாபக சக்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது? எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மி. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் இருக்கிறவங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக நல்லதை மட்டும் வாங்கலைன்னா அடக்கி வாசிங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கார். காதல் விஷயங்கள், எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்திற்குரிய வருமானங்கள் சுமார். அது இல்லாமல் பெரிய லெவலில் எல்லா விதமான யூக வணிகங்களுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கனால விட்டதை பிடிக்கணும், எதுக்கும் ஆசைப்படாதீங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான், அவர் நல்ல இடத்துல இல்லை. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் பொறுமையாக இருங்க, மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. கொலீக்ஸ் அண்ட் சப்பார்டினேட் அண்டு சுப்பீரியர் அத்தனை பேருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இது அத்தனையும் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸுமே நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் இந்த வாரம் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்ப அடக்கி வாசிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இருந்தால் கூட இந்த வாரம் யோசித்து செய்யுங்க. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும், கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது. கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, கிரானிக்காக யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்கோ அது ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் உண்டு. நோய் மட்டுமல்ல, கடன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். அதுலேயும் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஃபர்தராக நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பண்ணுங்கள். குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் சிறு தொழில், சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நல்லா இருக்குது. யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது.
இந்த வாரத்தில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் ராகு இருக்கார், அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியஸோ எதிர்பார்த்தவங்களுக்கு, ஹைக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. அப்புறம் வேலையில் இன்னர் சேஞ்சஸ், ரோல் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கு அல்லது அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஹைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப அவசியம் இருந்தவர்களையோ லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்கும். நீங்கள் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் பரவாயில்லாமல் இருக்கும். பட் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கவனம் தேவை. ஸோ இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஷன் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு தேவையற்ற லோனை அவாய்ட் பண்ணுங்கள். ஆனாலும் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துகிட்ருக்கு, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா எதுவும் வராதவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரமாக இது உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதர் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள். இந்த வாரம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஜாபை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் இல்லை, வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அதுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால வேலையில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எதிர்பார்க்காதீங்க. பட் ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த வேலையை ரசித்து பண்ணுங்கள். எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு அந்த வேலையை பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால பார்க்குற வேலையில் நிறைய பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக அது இருக்கும். மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மென்டல் டார்ச்சர் இருக்கும். அதையெல்லாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, மனசு, இதை கிளியர் கட்டாக வச்சுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பார்க்குறதுனால தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, மன உளைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள், சரியாக தூக்கம் இல்லாத சுச்சுவேஷன் இதெல்லாமே ஏற்பட்டு விலகும். கவலைப்படாதீங்க. இதையெல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்கள் ஜாதகத்திலே இருக்குது. இந்த வாரத்தில் ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அந்த ராகு வாங்கின சாரமும் குரு உங்களுக்கு 10ல் இருக்கார். எது எப்படி இருந்தாலும் 5ம் 10ம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, யூக வணிகங்கள் அத்தனை இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையுமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களால் இந்த வாரம் ஏற்றம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கொடுப்பனே இருக்கோ அது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களா, மாற்றங்கள் உண்டு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலாகும். டாக்குமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் கையில் பணம், மணி ரொட்டேஷன் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சுச்சுவேஷன், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகனையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சபை உங்கள் ராசியில் இருக்கார். அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி உங்கள் ராசிக்கு இந்த வாரத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உங்களை அறியாத சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருக்கு, நடக்காமல் இருக்குது, எப்போ நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபயரில் இருக்கீங்களோ உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இந்த காதல் நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் ஹையர் ஸ்டடி இருக்குது, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராட் போகணுங்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது, இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் விற்போம். வீடு மாறணுங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது கல்வி நல்லாயிருக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலங்கள் உண்டு. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது கடன்காரர்களுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெருசாக ஹியூஜாக ப்ராஃபிட்டில் பிஸ்னஸில் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது மட்டும்தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு உண்டு. நான் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இந்த வாரம் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் அது நல்ல ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம் காப்பாற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் தான் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கவனம். ஸோ வேலையில், ஜாபில் பெருசாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இல்லை. வேலையில் உங்களுடைய சுப்பீரியரும் கொலீக்ஸும் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக சித்தர்களையும் தரிசனம் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது, கையில் பணம், தனம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய், புதன் இருக்கிறது. தேவையற்ற செலவினங்கள், குறிப்பாக புதன் உறவுகளால் செலவினங்கள், சகோதர சகோதரிகளால் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நெருங்கிய உறவுகளை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலமாக அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம், தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி எண்ணம், சிந்தனை, செயலாக்கம் இருந்தால் கூட கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு ஃபேவரபுளாக ஒரு சில விஷயங்களில் இல்லை. அதெல்லாம் அடக்கி வசிங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எல்லோரும் யாரையாவது நம்பித்தான் ஆகணும். ஆனால் கிரகங்கள் இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பினாலும் அவங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இல்லை. நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பாடத்தை கற்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஆகையினால ரொம்ப பொறுமையாக இந்த வாரம் இருங்க. புதிய விஷயங்கள் எதிலையும் பெருசாக இன்வால்மெண்ட் வேண்டாம். சர்டிஃபிகேட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தால் கவனமாக இருங்க. டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்வதற்கான வாய்ப்புகளை பாருங்கள். ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா கவலைப்படாதீங்க, வீடு மாறலைன்னா கவலைப்படாதீங்க. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்கே நினைக்கிறேன்.
உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வியில் கவனம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா பெரிய மகசூல் இல்லை. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இல்லை. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுவும் நல்லா இல்லை. ஆக உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறது தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதுவுமே சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பும் நல்லா இல்லை, நீங்களும் நல்லா இல்லை. 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் சுமார். ஆக கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லாதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சில விஷயங்களில் கவனமாக இருங்க. ரொம்ப தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இறைவன் தான் நமக்கெல்லாம் துணையாக இருந்து அனுகூலம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வாரத்தில் கிரகங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறது, அது மட்டும்தான் நல்லா இருக்குது. நீண்ட தூர ஜேர்னி பரவாயில்ல. அப்பாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நல்லது நடக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியால் லாபம் வருமானம் நிறையா உண்டு. ஒருவேளை அதில் எதுவும் பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் வராத பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு உண்டு. யாருக்கெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டிய நட்பு இதெல்லாமே இருக்குது. குறிப்பாக நான் பெருசாக இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் தொழில் முனைவோராக இருக்கேன்னு நினைக்கிறவங்க, இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் கை கொடுக்கும். வேலை வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் செக்டர் எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் ஹைக் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோக்கு உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள், முன்னேற்றங்கள் உங்களுடைய கரியரில் இருந்துகிட்டே இருக்குது. ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் இருக்கா, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன், ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்டர்ன்ஷிப் எது பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு நின்றாவோ எந்த விஷயத்துலையும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலன்னா இந்த வாரம் கிடைக்கும். அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு, பொருள் வரவு இருக்குது. இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு, யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, அரியர்ஸு, இன்சூரன்ஸு, இன்சென்டிவு இதெல்லாம் வராதவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனைக்கும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் உண்டு. அது மட்டுமே இல்லை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்பயும் போல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும்
எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஆகும்னா நடக்கும். இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார், குருவுடைய நட்சத்திரம். வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக உங்களுக்கு இருக்குது. ஜாப் இல்லாமல் இல்லை. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்குது. காதல் விஷயங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் லவ் அஃபேரில் இருந்தீங்கன்னா லவ் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் புதிய விஷயங்களில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு, நிறையா அவங்கள அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தகவல் தொடர்பாக பயன்படுத்துவதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் பெருசாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு பெட்டர் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பை தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அத்தனை விதமான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பட் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த வாரத்தில் 6ல் குரு இருக்கிறது. அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரிப்டோ கரன்சிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக வேண்டாம். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நன்மைகள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளான நன்மைகள் இருக்குது. குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரமாகவும் உண்டு. இந்த வாரம் நீங்கள் விநாயகரையும் பிரம்மாவையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் மேரேஜ். அது இல்லாமல் நீங்கள் செப்பரேட்டான லவர்ஸு பொறுத்த வரைக்கும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், அதாவது நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஹண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, போத் ஆர் சைடு ரெண்டுமே பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். அதுலேயும் உங்களுடைய ராசியில் சனி இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. பிஸ்னஸில் பெருசாக லாஸ் இல்லைனாலும் பெருசாக கெயினும் இல்லை. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரியன் ஒரு 8ல் இருக்கார். அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆகையினால நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய ஜாபில் உங்களோட ப்ரொஃபஷனில் ரொம்ப 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 கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லே வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் வேலையில் இல்லை. அதனால் வேலையில் லீவ் போடாமல் ஜாபாக பாருங்கள். கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட வேண்டாம். அடக்கி வாசிங்க.
எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் கிரக நிலைகள் ஜாபில் இல்லை. அதனால் பொறுமை, ரொம்ப ரொம்ப நிதானம். நீங்கள் வேலையில் எல்லாரோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க, இது ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் மனைவி 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்லையுமே இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் பெற வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். குறிப்பாக குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் நற்பலங்கள் உண்டு. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் புதுசாக ஏதாவது எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் எஃபர்ட் எடுங்க. இந்த வாரத்தில் சிவனையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.